ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்று வழக்கம் போல சூரியன் தன் செந்நிற கதிர்களை வீசிக்கொண்டு உதித்து கொண்டு இருந்தான். காலை பொழுது இனிமையாகவே இருந்தது. மழை வருவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் இந்திராவின் மனதில் இருள் சூழ்ந்து இடியும் மின்னலுமாக நிம்மதியில்லாமல் இருந்தது. மீனாட்சி திருமண மண்டபமே விழா கோலம் கொண்டிருந்தது. உறவினர்களின் வருகையும் பெண்களின் பட்டுப்புடவையின் சரசரப்பும் மல்லிகை பூவின் மனமும் குழந்தைகளின் விளையாட்டு ஒரே பரபரப்பாக இருந்தது. இவை அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்தாள் இந்திரா. திருமண பெண்ணிற்கான சந்தோஷம் அடையாளம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். என்னதான் சித்ராவை அலங்கரித்தாலும் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் இறுக்கமாக இருந்ததால் திருமணம் முடிந்த பிறந்த வீட்டை பிரிந்து செல்ல மனம் கலங்குகிறாள் என்று நினைத்து அவளை சமாதானம் செய்தனர் உறவு பெண்களில் சிலர். முகூர்த்த நேரம் காலை 7 முதல் 8:30 வரை என்பதால் திருமண வேலைகள் அனைத்தும் பரபரப்பாக நடந்தது. இந்திராவின் தோழிகள் வந்த பிறகே அந்த இடம் மேலும் கலகலப்பானது. இந்திராவின் அம்மா மகளுக்கு தேவையான நகை புடவையை கொடுத்து விட்டு அவளை தனியாக அழைத்து, இந்த நல்ல நாளுக்காக தானே காத்திருந்தோம் இந்திரா, ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ பயப்படாதே. எனக்கு இதெல்லாம் தேவையா அம்மா? நான் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவள்தானா? எனக்கு என்னை நினைத்தாலே அசிங்கமா இருக்கு அம்மா. என்ன பேச்சு இந்திரா இது? நான் உன்னை நல்லாத்தான் வளர்த்தேன். நீயும் என்றுமே புடம் போட்ட தங்கம்தான். எங்களுக்கு எப்போதுமே நீ செல்ல மகள்தான். நீ என்ன தப்பு செஞ்ச இப்படி பேசுறதுக்கு? அம்மா என்று விம்மினாள். எல்லாம் நல்லதுக்கு தான். ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாரு. அதனால சீக்கிரமா ரெடி ஆகணும், சரியா? தோழிகளின் உதவியோடு திருமணத்திற்கு தயாரானாள் இந்திரா. பெண்ணின் பெற்றோர்களுக்கு இரு கண்கள் போதவில்லை தங்கள் பெண்ணின் திருமண அலங்காரத்தை காண. இந்திரா சாதாரணமாகவே அழகானவள். வசீகர முகம், பார்க்கும் எந்த ஆணையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம். இப்போது கல்யாண அலங்காரத்தில் பேரழகியாக ஜொலித்தாள். தன்னை பெற்றவருக்காக, அன்னையின் மன நிம்மதிக்காக உதட்டில் சிறு புன்னகை ஏந்தி மணமேடை சென்றாள். முறையான சாஸ்திரங்கள் முடிந்து உறவினர்களின் வாழ்த்துக்களோடு ஐயரின் மாங்கல்யம் தந்துனானே என்ற மந்திரத்தின் ஒளியோடு கெட்டி மேளம் முழங்க இந்திரா கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் வசந்த். குனிந்த தலை நிமிராமல் வசந்த் கட்டிய தாளையை கழுத்தில் வாங்கிய போது அவன் விரல் பட்ட ஸ்பர்ஷம் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தது. நிமிர்ந்தவளின் கண்ணில் நீரை கண்டு திடுக்கிட்டான். அவள் கரம் பிடித்து மென்மையாக அழுத்தி, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பது போல் கண்களால் அவளுக்கு எடுத்துரைத்தான். மேலும் சில சடங்குகள், உறவினர்களின் வாழ்த்துக்கள், பரிசுகள், மறுவீடு அழைப்பு என்று நடந்த போதிலும் சிங்கத்தை கண்ட மான் போல மிரண்டாள். புது இடம், புது மக்கள் என்பதால் அப்படி இருக்கின்றாள் என்று நினைத்தான் வசந்த். புது தம்பதியரின் வாழ்க்கை பெண்ணின் வீட்டில் துவங்க வேண்டும் என்ற முறை இருப்பதால் மணமக்களை மணப்பெண் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவள் வீட்டுக்கு சென்றால் சரி ஆகிவிடுவாள் என்று நினைத்தான் வசந்த். அங்கும் எதையோ கண்டு மிரண்டவள் போல் இருப்பதை கண்டு தவித்தான். அன்று அவர்களுக்கு முதலிரவு. தடபுடலாக ஏற்பாடு செய்து அலங்கரித்த அறைக்குள் நுழைந்தாள் இந்திரா. வசந்தும் வசீகர தோற்றம் கொண்டவன். நல்ல வாட்டசாட்டமான உடம்பு, கம்பீரமான தோற்றம் கொண்டவன். இந்திராவின் இந்த நடவடிக்கை கண்டு ஒருவேளை நம்மை இவளுக்கு பிடிக்கவில்லையோ என்று யோசித்து கொண்டு இருக்கும் போதுதான் இந்திரா முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள். பால் சொம்பை வசந்திடம் கொடுத்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டு இருந்தாள். என்ன இந்திரா, உனக்கு என்னை பிடிக்கலையா? பெரியவர்களின் கட்டாயத்தால் தான் என்னை திருமணம் செய்தாயா? இப்படி ஒரு கேள்வியை அவனிடம் இருந்து எதிர்பார்க்காத இந்திரா அடிப்பட்ட மானாய் நிமிர்ந்தாள். அவள் பார்வையே அவளுக்கு அவனை பிடித்திருப்பதை உணர்த்தியது. பின்னர் ஏன் இந்த பயம் என்று மீண்டும் சந்தித்தான். ஒருவேளை
கணவன் மனைவி முதலிரவு பிடிக்காமல் வந்த பயமா இருக்குமோ என்று நினைத்து, இந்திரா, உனக்கு இஷ்டம் இல்லாதது எதுவும் இங்க நடக்கப் போவது இல்லை. ஏன் இந்த தேவையில்லா பயம்? அவள் அமைதியாக இருந்தாள். திருமண களைப்பு உன் முகத்தில் தெரியுது. மனதை அமைதிப்படுத்திட்டு பேசாம தூங்கு. நாளை பேசிக்கொள்ளலாம். குட் நைட் என்று கூறி அவளுக்கு முதுகு காட்டி படுத்தாள். செய்வது அறியாமல் இந்திராதான் தவித்தாள். வசந்த் பிடித்திருந்தும் அவளால் அவனிடம் பேச முடியாமல் பழக முடியாமல் தவித்தாள். அவள் படுக்காததை அறிந்த வசந்த், இந்திரா, என்னை உன்னுடைய நல்ல நண்பனா நினைத்துக்கொள். கணவனா நினைக்கணும்னு அவசியமில்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீதான் எனக்கு எப்போவும். உனக்காக நான் இருப்பேன். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாளைக்கே நாம பெங்களூர் போகணும். அங்கேயும் நீ எனக்கு நல்ல தோழிதான். முதல் முறையாக இந்திரா அவனிடம் பேசினாள். நாளைக்கே ஏன்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாம முதல்ல போவோம். மறுபடியும் லீவு கிடைத்த பிறகு அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாரையும் வர சொல்லலாம். சரிதானா? அவளுக்கும் இந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்று நினைத்து, சரி. கொஞ்சம் சிரிக்க கூடாதா? சரி சரி, உன்னை ஒன்று சொல்லல. இப்போ படுத்து தூங்கு என்றான். கல்யாணத்திற்காக எடுத்த லீவ் என்னமோ இன்னும் 15 நாட்கள் இருந்தது. இருப்பினும் தன் மனைவியின் மனதில் இருக்கும் குழப்பம் தீர அவனுக்கும் அவளுக்கும் தனிமை தேவையாக இருந்தது. இப்படியே பலவாறு சிந்தித்த வசந்த் தன்னையும் அறியாமல் உறங்கினான். காலை பொழுது விடிந்ததும் தெரியாமல் அசதியில் உறங்கிய தன் மனைவியின் அமைதியான அழகை கண்டு தன்னையும் அறியாமல் அவள் அருகில் நெருங்கி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இதழ் பதித்ததோடு அவள் காதருகில் குனிந்து, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்றான். அவளுடைய பட்டு கன்னமும் சிவந்த இதழ்களும் எனக்கு முத்தம் இல்லையா என்று பார்ப்பது போல தோன்றியது. இருந்தாலும் அவள் சம்மதம் இல்லாமல் வேண்டாம் என்று தன் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். வசந்துக்கு முதலிரவு பற்றி பல கனவுகள், ஏக்கங்கள். ஆனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல மூச்சு விட்டுவிட்டு எழும்போது அவள் லேசாக தூக்கம் கலைந்து எழுந்தாள். நேற்று கல்யாண அலங்காரத்தில் இருந்ததை விட இப்போது கலைந்த கூந்தலோடு தூங்கி எழும்போதுதான் அவள் இன்னும் அழகாக கவர்ச்சியாக தோன்றினாள். குட் மார்னிங் இந்திரா, என்று புன்னகைத்தாள். அந்த மந்திர புன்னகையில் மயங்கிய அவன், நான் சற்று அவசரப்பட்டு இரவு நமக்குள் இப்போது எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனோ? இப்போது கூட ஒன்றுமில்லை. இப்போதே அவளிடம் பேசி முதல் இரவை முதல் காலையாக வைத்து கொள்ளலாமா என்று அவன் மனது அழைப்பாய்ந்தது. வசந்த் சிலையாக அவளையே பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்த இந்திரா, என்னாச்சு என்றாள். அப்போதுதான் மயக்கத்திலிருந்து வெளியே வந்தவன், ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அவன் முடிவு செய்தது போல் பெரியவர்கள் அனைவரையும் சமாதானம் செய்துவிட்டு தன் புது மனைவியுடன் பெங்களூர் புறப்பட்டான். நாட்கள் வேகமாகவும் அழகாகவும் சென்றது. இந்திராவும் வசந்தும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். முன்போல் அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துடன் பேச துவங்கினாள். இருப்பினும் மனம் விட்டு தன் மனைவி தன்னிடம் பேசவில்லை என்பதை நன்கு உணர்ந்த வசந்த் அதை பெரிதுபடுத்தவும் இல்லை. அவளுக்காகவே வாழ்ந்தான். திருமண வாழ்க்கை கூட மிக அழகானது என்பதை அவளுக்காக மெதுவாக புரிய வைத்தான். என்னதான் தன் கணவன் தன்னிடம் அன்பாக இருந்தாலும் இந்திராவால் அவனோடு சகஜமாக பழக முடியவில்லை. நாட்கள் வாரம் ஆகின, வாரங்கள் மாதம் ஆகின. இந்திராவிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. வசந்தின் விரல் கூட அவள் மீது பட அனுமதிக்கவில்லை. அன்பாக அவளை நெருங்கினாள். உடனே கண்ணீர் சிந்தினாள். இதற்கு மேலும் தன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நினைத்த வசந்த் முதல் முறையாக இந்திராவிடம் தன் கோபத்தை வெளிக்காட்டினான். என்னதான் பொறுமையாக இருந்தாலும் நத்தை தன் கூட்டுக்குள் ஒடுங்குவதைப் போல் ஒடுங்கினாள். இன்று கொஞ்சம் நன்றாக பேசுகின்றாள் என்று நினைத்து நெருங்கினாள். 2 நாட்கள் அவன் எதிரில் வராமல் அறையினுள் ஒதுங்கிக் கொள்வாள். எத்தனை நாள்தான் பொறுமையாக இருக்க முடியும்? மற்ற எல்லா விஷயத்திலும்
நல்ல பெண்ணாக இருக்கும் அவள் தாம்பத்தியத்தில் மட்டும் பயந்து ஓடினாள். இன்று நேராக என்னதான் வந்தது அவளுக்கு என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். இந்திரா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். தினம் பேசிட்டு தானே இருக்கோம். நான் சொல்றது நம்ம வாழ்க்கை பத்தி. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கும் பொறுமை கொஞ்சம் கம்மிதான். உங்களுக்கு இப்போ என்னதான்? எனக்கும் பொறுமை கொஞ்சம் கம்மிதான். உங்களுக்கு இப்போ என்ன? நான் தானே வேணும். நீங்களும் சராசரி ஆண்தானே. இதற்கு மேலும் உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். சீச்சி, என்ன பேச்சு இது? உன் மனதைத்தான் காதலித்தேனே தவிர உன் உடலை அல்ல. அதனால்தான் நான் இன்னும் உன்னை தொடவில்லை. இவ்வளவு நாள் என்னை இவ்வளவு மட்டமாதான் நீ நினைச்சிருந்தியா? போதும், நீ என்கிட்ட பேசினது. மனைவி மனசுல இருக்கிற குழப்பம் தெரியாம தானா எல்லாம் சரியாகும்னு நம்பி உன் போக்கில் விட்டது தப்புதான். இப்படி பொறுமையா இருந்ததுனால தானே நீ என் அன்பை கூட கொச்சப்படுத்திட்ட. நீ என்கிட்ட பேசுற தகுதியை இழந்துட்ட. உன்னைய நான் என் மனசுல எப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படி பேசுவியா நீ? இந்திரா பேசிய வார்த்தைகளை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நான் தான் நல்ல நண்பர்களா இருக்கலான்னு சொன்னேனே, அதற்கு கூட உனக்கு இஷ்டம் இல்லை. அப்படி என்னை பிடிக்கலைன்னா கல்யாணத்திற்கு முன்னரே சொல்லியிருக்கலாமே. ஏன் இப்படி தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்திட்டு இங்க இருக்க? நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் உங்களா? இதுக்கு மேல இன்னும் கஷ்டப்படுத்த வார்த்தை இருக்கா? நான் ஏதோ தெரியாம, என்ன தெரியாம? ஏன் நான் இதுவரை உன்கிட்ட தப்பான எண்ணத்தோட வந்திருப்பேனா? பொண்டாட்டின்னு உரிமை எடுத்திருக்கேனா? நான் தான் இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமேல் மட்டும் என்ன சொல்லிட போற? உன்னைய பத்தி இன்னைக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் அன்புக்கு தகுதியானவ நீ இல்லை. அதுவரை பொறுமையாக இருந்த இந்திரா, ஆமா, நான் எதற்குமே தகுதியானவ இல்லை. எனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? அப்போவே எங்க அம்மா கிட்ட சொன்னேனே. எனக்கு இந்த கன்றாவி எல்லாம் தேவையான்னு கேட்டாங்களா? இப்படி என்னைய தனியா தவிக்க விட்டுட்டாங்களே. என்ன சொல்ற இந்திரா? பேசாதீங்க. என்ன சொன்னீங்க? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் இவ்வளவு நாள் எப்படி எங்க இருந்தேன்னு தெரியுமா? என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஏன் இப்படி ஒதுங்குறேன்னு தெரியுமா? என்னைய காதலிச்சவன் யாருன்னு தெரியுமா? அவனால நான் பட்ட அவமானங்கள் தெரியுமா? நிச்சயமான கல்யாணம் நின்னது தெரியுமா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணினேன்னு தெரியுமா? எதுவும் பேசாமல் நீண்ட நேரம் இந்திரா அழுதாள். அவளை கண்கொட்டாமல் பார்த்த வசந்த் அவளை அளவிட்டான். மனதில் இருக்கும் பாரம் இறங்க நேரம் கொடுத்தான். நீண்ட நேரம் அங்கு மௌனமே ஆட்சி செய்தது. இந்திரா, கொஞ்சம் தண்ணி குடி. வெறித்த பார்வை மட்டுமே அவளிடமிருந்து கிடைத்தது. இப்போவும் சொல்றேன் இந்திரா, உனக்காக நான் எப்போவும் இருப்பேன். எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அமைதி அடைந்தவளாக தேவையில்லாம உங்க வாழ்க்கைய எனக்காக வீணாக்காதீங்க. என்ன பேச்சு இந்திரா இது? நான் நல்ல பொண்ணு இல்லை வசந்த். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீதான் என் மனைவி. என்னால் உங்க கூட மனைவியா வாழ முடியாது. நல்ல நண்பனா இருந்தே திருமண வாழ்க்கையின் அழகை காட்டிய உங்களுக்கு நான் தகுதியானவள் இல்லை வசந்த். தேவையில்லாம பேசாத. உன் பழைய நினைவுகளை அழித்துவிடு. நீ மாசற்றவள் என்று எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ முதுகலை பட்டதாரி என்று தெரியும். நீ ஒரு நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் பதவி வகித்தவள் என்று தெரியும். முக்கியமாக குரு உன்னை காதலித்தது தெரியும் வசந்த். நீ அவனை திரும்பியும் பார்க்கவில்லை என்று தெரியும். இன்னும் சொல்லவா? குரு உன்னிடம் நல்லவன் போல் நடித்து உன்னை காதலிப்பதாக சொல்லி உன் பின்னால் சுற்றியது தெரியும். உன்னை பெண் கேட்டு உன் வீடு வந்ததும் தெரியும். உங்கள் வீட்டில் அவனை அடித்து துரத்தியதும் தெரியும். இன்னும் கேள் இந்திரா, உனக்காக பார்த்த மாப்பிள்ளையிடம் உன்னை பற்றி தவறாக கூறியதும் அதனால் நடக்க இருந்த உன் நிச்சய தாம்பூலம் நின்றதும் தெரியும். தெரிந்துமா என்னை? ஒரு மாப்பிள்ளையிடம் சொன்னதை அடுத்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம் இந்திரா?
அப்படியென்றால் உங்களையும்? ஆம், என்னையும் சந்தித்தான். உன் புகைப்படங்களை என்னிடம் தந்தான். அதுவரை உன்னை பார்க்காத நான் அன்றுதான் உன்னை முதலில் பார்த்தேன். கண்டவுடன் காதல் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். இருப்பினும் உன் முகத்தை கண்டதும் உன்னை நேரில் பார்க்கும் ஆவல் மேலோங்கியது. உன் கண்கள் பேசும் கண்கள் இந்திரா. பேசும் உங்கள் ரசனை. வேறு என்ன சொன்னான்? நீ அவனை காதலிப்பதாகவும் உன் தந்தையின் கட்டாயத்தினால்தான் இந்த கல்யாணத்திற்கு நீ சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறினான். உன்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதாம். நீ எழுதியதாக என்னிடம் ஒரு கடிதத்தையும் கொடுத்தான். புத்திசாலிதான் அவனும். கடிதத்தின் நகல் மட்டுமே என்னிடம் கொடுக்கப்பட்டது. என் காலில் விழாத குறையாக திருமணத்தை நிறுத்த சொன்னான். முடியாது என்றால் கல்யாண நாள் அன்று நேரில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்றும் கூறினான். ஐயோ கடவுளே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே. நீயும் திருமண நிச்சயம் முடிந்த நாளில் இருந்து என்னுடன் தொலைபேசியில் கூட பேசவில்லை என்றதும் உனக்கும் அவன் மேல் இஷ்டம் என்று நினைத்து அமைதியாகத்தான் இருந்தேன். எப்படி இந்த திருமணத்தை நிறுத்துவது என்று தீவிரமாகவும் சிந்தித்தேன். ஆனால் உன் முகம், அதிலிருந்த கண்கள் உண்மை பேசியது. உன்னிடம் தவறு இல்லை என்று என் மனம் திரும்ப திரும்ப கூறியது. அதனால் நானே நேரில் வந்து உன் பெற்றோரை சந்தித்தேன். உன்னையும் தொலைவில் இருந்தே கண்காணித்தேன். உன் முகமே காட்டியது உனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று. இந்திராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. என்னாச்சு? அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். என் பின்னாலேயே சுத்துவான். நான் ஒத்துக்கலைனாலும் கதை கட்டி விட்டுட்டான். என்னையும் அவனையும் சேர்த்து அசிங்கமா பேசி நான் கெட்டு போனவன்னு எல்லோர்கிட்டையும் சொல்லி அதான் நான் வேலையில இருந்து நின்றுட்டேன். அப்புறம் பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டார்கள் கூட நான் கெட்டு போனவன்னு நம்பிட்டாங்க. அழாதனா? உங்களுக்கு என்மேல் சந்தேகம் வரவில்லையா? சிரித்தபடியே இல்லவே இல்லை. என்னவள் மீது எனக்கு ஏன் சந்தேகம்? அது என்னையே சந்தேகப்படுவது போல் அல்லவா ஆகிவிடும். உன்னை பிடித்த பிறகு இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க நான் என்ன அடையனா? அவன் போக்கிலேயே விட்டேன். அவன் சொல்வதை எல்லாம் நம்புவது போல் நடித்தேன். அவன் கொடுத்த புகைப்படத்தை தவிர கடிதங்கள் அனைத்தையும் எரித்தேன். உன்னை என் அருகிலேயே வைத்திருந்தேன். எப்படி? இப்படி என்று அவன் பர்சில் இருக்கும் அவள் படத்தை காண்பித்தான், கண்களில் கண்ணீரோடு. அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கட்டிக்கொள்ள மனம் துடித்தது. அவள் அழுகையை நிறுத்தி தோள் சாய்த்து ஆறுதல் கூற நினைத்த அவன் கைகளை அடக்கினான். அப்புறம் எப்படி இந்த திருமணம் நடந்தது? அவன் நம் கல்யாணத்தன்று வரவில்லையே. என் நண்பன் ஒருவன் போலீஸில் இருக்கின்றான். அவன் உதவியோடு அவனை 2 நாள் மட்டும் காவலில் வைக்க ஏற்பாடு செய்தேன். மேலும் அவனை சார்ந்த யாராலும் உனக்கு துன்பம் வரக்கூடாது என்று சில காவலர்களை நம் திருமணத்தின் அன்று என் நண்பனின் வேண்டுகோளுக்காக வந்திருந்தனர். எனக்காகவா? என்று அவளை போல் தலை அசைத்தான் வசந்த். என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் என்றுதான் நினைத்தேன். யாரிடமும் பேச பிடிக்கவில்லை. எங்காவது ஓடி விடலாம் என்று கூட நினைத்தேன். எனக்கெல்லாம் கல்யாணம் தேவைதானா என்று கூட அழுதேன். என் நண்பர்கள் யாருமே என்னுடன் பேசவில்லை. எல்லோரும் என்னை தவறாக நினைத்து விட்டார்கள். யார் சொன்னது அப்படி? எனக்குத்தான் தெரியுமே. உனக்கு என்னதான் தெரியும்? இந்த வசந்தின் அன்பு புரிந்ததா? பக்கத்தில் இருந்த என் அன்பே புரியவில்லை. பின்னர் தொலைவில் இருக்கும் அவர்கள் அன்பு உனக்கு எப்படி புரியும்? நீ மக்குதானே. நீதான் என் மக்கு பொண்டாட்டியாச்சே. என் மொபைல் எடுத்து பார். தினமும் உன் நலம் குறித்து விசாரிக்காத உன் நண்பர்கள் யாராவது இருக்கின்றனரா என்று. என் நண்பர்கள் உங்களுக்கு எப்படி? எப்படியோ சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று அவன் கன்னம் தடவி கேட்டாள். இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சொல்லுவேன் என்று வசந்த் கிறங்கினான். வெட்கத்தால் முதல் முறையாக அவள் முகம் சிவந்தது. ஐயோ இந்திரா, கொள்ளாதடி, என்ன முடியல என்னால. உன் நண்பர்கள் சுகன்யா, ரம்யா, பிரீத்தி, சோபனா, சந்துரு, கிருஷ்ணா, லிஸ்ட் சரியா? எல்லாரும் தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்பி உன்னை பற்றி விசாரிப்பாங்க. நம்ம கல்யாண வீடியோ இவங்க எல்லாருக்கும் போயிடுச்சு. எல்லாரும் நம்ம கல்யாணத்தை பார்த்தாச்சு. உனக்கு அவங்க அனுப்பின பரிசு எல்லாம்
அந்த அறையில இருக்கு. உங்களுக்கு எப்படி இவங்கள தெரியும்? உன் அம்மா தான் சொன்னாங்க. என்னால எதையும் நம்ப முடியல. நான் வேணும்னா ஒரு முத்தம் கொடுக்கவா? ஐயோ வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னைய நீங்க முழுசா நம்புறீங்களா? நீ வேற நான் வேற இல்லை இந்திரா. உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் இப்படி தள்ளியே இருந்தா சந்தேகம் வரத்தான் செய்யும். அப்புறம் என்னைய குற்றம் சொல்லக்கூடாது. சந்தேகம் மட்டும் வேண்டாமே. அப்போ மாமாவை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடு. வசந்த். இந்திரா ப்ளீஸ் டி, இதுலயும் என் பொறுமைய சோதிக்காத. ஐ லவ் யூ வசந்த் என்று வசந்தின் மேல் சாய்ந்து அவள் முகம் முழுக்க முத்தத்தால் கொளிப்பாட்ட, இத்தனை நாளாக அணை போட்டு தடுத்து வைத்திருந்த அவனுடைய உணர்ச்சிகள் அனைத்தும் காட்டாற்று வெள்ளம் போல் உடைத்து கொண்டு வெளியேற அந்த அறை முழுவதும் காதல் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருந்தது. இருவருக்குள்ளும் நீண்ட நாள் மனதில் இருந்த பாரம் இறங்க இப்போது இருவரது உணர்ச்சிகளும் இறங்கிக் கொண்டு இருந்தது. ஒரு வழியாக இன்று முடிந்தது முதலிரவு. விடுமுறை கிடைத்ததும் தன் தாய் தந்தையோடு இந்திராவின் பெற்றோரையும் வரவழைத்தான். அதே நாளில் இந்திராவின் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுத்து தன் ஆசை மனைவியை சந்தோஷத்தில் திணற வைத்தான். வசந்தோடு இந்திராவின் இல்லற வாழ்வு சுகமாக அமைந்தது. அதுபோல் இந்திராவின் நண்பர்களோடு விட்டு போன உறவு மீண்டும் மலர்ந்தது. மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே காண நினைத்து வாழ்ந்தான் வசந்த். வசந்தின் காதல் திருமணத்திற்கு பின் மட்டுமல்ல, திருமணத்திற்கு முன்னால் துவங்கியது. இவர்களின் காதல் அடையாளமாக இன்னும் 5 மாதங்களில் குட்டி இந்திரா அல்லது குட்டி வசந்த் அவர்கள் இல்லத்தை அலங்கரிக்க வரப்போகின்றனர்.